கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், தெரிந்த வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது இங்க மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாள். மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சொல்றார். பொதுவா நம்ம தியானித்திருப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு கூட நேரங்களை செலவழிப்பதே அந்த நல்ல பங்கு. அதே தானே நம்ம தியானித்திருக்கிறோம். அதுதான் என்னுடைய பொருள். ஆனா இதை இன்னும் ஒரு கொஞ்சம் ஆழமா நம்ம யோசித்து பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் இந்த வார்த்தையில அடங்கும். ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் லெசன் நடத்துறாருன்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவு, என்னெல்லாம் அவர் படித்திருக்கிறாரோ அந்த நாலேஜ், அதை என்ன பண்றாரு, பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்றாரு. அப்போ அவர் இடத்துல இருந்து ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள வருகிறது. அவருடைய ஞானம் நமக்குள்ள, அதுல இருந்து ஒரு பகுதியை நமக்கு அவர் கொடுக்கிறார். சம்திங் இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர்ட். ஹி இஸ் டிரான்ஸ்ஃபரிங் த நாலேஜ் ஃப்ரம் ஹிம் டு அஸ். அவருடைய ஞானத்தை நமக்கு என்ன பண்ண பகுதி கொடுக்கிறார். அப்போ அந்த வகுப்புல ஒரு அரை மணி நேரம் கிளாஸ், ஒரு மணி நேரம் கிளாஸ்னா அதை நம்ம ஆழமா நம்ம கவனிக்கும் பொழுது, ஃபோக்கஸா நம்ம இருக்கும் பொழுது அவருடைய ஞானம் நமக்குள்ள வருகிறது. அதே நேரத்துல அந்த கிளாஸ்ல அமர்ந்திருந்து நம்ம என்ன பண்றோம், வேற எதையாவது யோசித்து கொண்டு அவர் சொல்றதையே நம்ம கேட்காம வேற எங்கேயோ நம்ம யோசித்து கொண்டு இருக்கோம்னு சொன்னா, அவர் கிளாஸ்ல என்ன நடத்தினார்னு சொல்லி எதுவும் நமக்குள்ள வராது, எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அப்போ ஃபோக்கஸா நம்ம இருக்கும் பொழுது, நம் கவனமா நம்ம கேட்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள வருகிறது. அந்த ஆசிரியர் கருத்துல இருந்து அவருடைய ஞானம் கொஞ்சம் நமக்குள்ள வருகிறது. அதே போலதான் ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவர் பார்த்து நம்ம அமர்ந்து ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிக்கும் போது, அந்த ஃபோக்கஸா முழு கவனத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரை பார்த்து நம்ம அமரும் பொழுது ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய கரத்துல இருந்து நமக்குள்ள ஏதோ ஒண்ணு வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வருகிறது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வருகிறது, அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வருகிறது, அவருடைய கிருபை நமக்குள்ள வருகிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருக்கு முன்பதாக வரும்போது அந்த முழு கவனத்தோடு கூட நம்ம இருக்கணும். சில நேரத்துல நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறது, நம்முடைய காரியங்களுக்கு ஜெயம் வராமல் போகிறது, ஜெபத்துக்கு பதில் இல்லாமலே இருக்கிறது போல காணப்படலாம். ஏன்னு சொன்னால், நாம் முழு கவனத்தையும் நம்ம செலுத்தல. ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனா அநேக நேரம் நம்மளுடைய வார்த்தைகள் தான் ஆண்டவரை துதிக்கிறோம். நம்ம வார்த்தைகள்லயே நம்ம ஆண்டவரை நம்ம புகழ்ந்து பாடுறோம், அநேக காரியம் செய்யறோம். நம்ம சிந்தனை என்ன பண்ணுது, அநேக நேரத்துல எங்கேயோ நம்ம யோசிக்கிறோம், நம்முடைய தேவைகளை குறித்து யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். அநேக யோசனைகளினாலே நாம் நிறைந்தவர்களாக ஆண்டவருடைய பாத்துல வருகிறோம். அதேதான் மார்த்தாள் தான் செய்தா. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். அநேக கவலைகள் அவளுக்கு. ஆனா மரியாள் என்ன பண்றா, அவளுக்கும் ஒருவேளை கவலைகள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த கொஞ்ச நேரம், ஆண்டவர் அவங்க கூடவே தங்கி இருக்க போறதில்லை. அங்க இருக்கிற கொஞ்ச நேரத்தை அவள் தன்னுடைய முழு கவனத்தையும் ஆண்டவர் மேல செலுத்துறா. ஆண்டவர் எதற்காக, எங்களுக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் சொல்லி அவரோடு கூட அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அவள் என்ன பண்றா, அவள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். அவர் பாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த இடத்துல அவள் செலுத்துகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முழு கவனத்தையும் நம்ம செலுத்தும் பொழுது ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ள வருகிறது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தருக்குள்ள இருந்து ஒரு அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வருகிறது. கர்த்தருக்குள்ள இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள கடந்து வருகிறது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. அப்ப யாருமே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. யோபுடைய வாழ்க்கையிலே நம்ம தியானிக்கும் பொழுது
அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிசாசு என்ன பண்ணானா? கொண்டு போனான். எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஆனா ஒரு காரியத்தை பிசாசால தொட முடியல. என்னன்னு சொன்னா, யோபுடைய விசுவாசம். அவன் சொன்னா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் கடைசி நாட்களில் அவரை நான் காண்பேன்னு சொல்றான். விசுவாசமா இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவனோடு கூட இருக்கிறான்னு சொல்லி கர்த்தரை துதித்தான். போராட்டத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவன் நிறைந்தவனாய் காணப்பட்டான். கர்த்தரை தூஷிக்கல. அவன் விசுவாசத்தை அவன் இழந்து போகவில்லை. இன்றைக்கும் போராட்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம், அது நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். அதை யாரும் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியாது. பிசாசு எடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. அப்ப கர்த்தருடைய பாதத்துல வரும்பொழுது அவரிடத்துல இருந்து எதையாவது ஒண்ணு, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு கூட வரணும். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணாலும், இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என்னை தொடுவார், என்னை பலப்படுத்துவார், என் அபிஷேகத்தை நிரப்புவார், அவருடைய கிருபை என் மேல ஊற்றுவார், அவருடைய வல்லமை என் மேல ஊற்றுவார். I will receive some blessing today. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் பாத்துல வரணும். அது வரும்போது, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும்பொழுது அதுதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொண்டு வரும். பொருளாதார ஆசீர்வாதங்கள், உயர்வு, மற்ற எல்லாம், ஆரோக்கியம், எல்லாமே, எவ்ரிதிங், அதெல்லாம் எதுல இருக்குன்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த சகல ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாமே நம்மை தேடி வரும். ஆனா இது முக்கியமான காரியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகம், அதை ஒரு நாள் நம்ம இழந்து போகக்கூடாது. அந்த உலக பிரகாரமான காரியங்கள், பொருளாதார காரியங்கள் இழந்து போனாலும் இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கிட்ட வந்துடும். யோபு எல்லாத்தையும் இழந்து போனா, ஆனா கடைசியில வசனம் சொல்லுகிறது, அவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருந்தானோ, பொருளாதார ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளஸிங்ஸ் எல்லாம் டபுளா அவனுக்கு கிடைத்தது. ஏன்னு சொன்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பிசாசால என்ன பண்ண முடியல? தொட முடியல. அப்போ தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கு என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய பாதத்துல நம்ம முழு கவனத்தோடு கூட இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வரும், கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள கடந்து வரும், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்குள்ள கடந்து வரும். அதை யாராலையும் எடுக்க முடியாது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும். அப்போ கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு தடவை நம்ம வரும்பொழுதும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வரணும். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை மேல ஊற்றுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட, முழு கவனத்தோடு கூட, அந்த கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிச்சாலும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம முழு கவனமும் ஆண்டவர் மேல் நம்ம இருக்கும் பொழுது we will receive some blessing from God. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.